World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். விஜயமங்கலத்தைச் சேர்ந்த திரு கருணாகரன் ஐயா அவர்கள் தங்களுடைய சிறப்பான ஒரு உரையை நமக்கு தர இருக்கிறார். நன்றி. நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கேளில் ஒழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடநல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலில் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசைக்கும் புகழ் மணக்க இருந்த அரும் பெரும் தமிழனங்கே உன் சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து போற்றுகிறேன். எக்கருத்தை எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவே. அனைவருக்கும் வணக்கங்க. இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ஏதோ நம்ம சூரியன் நாட்டா ஒரு சூரியன் அந்த மாதிரி இல்லைங்க. அந்த ஒரு நட்சத்திரம்னு சொல்றாங்க இல்லைங்களா, அசுவனி, இதை தமிழில் உடுன்னு தான் தெரிவிப்பாங்க. ஏன்னா பனையோலையில் நோட்டில் இதில் எல்லாம் ஜாதகம் அமைக்கிறப்போ அந்த குழந்தை பிறந்த போது ஒரு நட்சத்திரம் நடந்துட்டு இருக்குமே, அந்த உருவானது 48,000 விகலையை உடையது. அது நகரும். அப்போ அது எவ்வளவு தூரம் எவ்வளவு விகலையை தாண்டி இருக்குது அப்படிங்கிறத வச்சுதான் ஜனனகால தசை இருப்புன்னு எழுதுவாங்க. உடு மகா தசை ஜனனகால, அதாவது அந்த நட்சத்திரம் அந்த உடுவை பொறுத்து அது ராகுவா இருக்கலாம் இல்லை குருவா இருக்கலாம். உடு மகா திசை குரு இத்தனை வருஷம் இத்தனை மாதம் இத்தனை நாள் இருப்பு, கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது அப்படின்னு நோட்லையோ அல்லது ஓலையிலையோ எழுதி வைப்பாங்க. இன்னைக்கு கணனி மயம் அப்படிங்கிறது ஆனதுனால இன்னைக்கு நோட்டில் எழுதுறது அப்படிங்கிறது ஒரு அற்பமான சமாச்சாரமாக ஆகி போச்சுங்க. சரிங்க, இந்த உடுக்குழுக்கள் அப்படியே தான் இருக்குதா இருக்கிற இடத்துலையே அப்படின்னா அதில் தான் இல்லை அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நம்மளுக்கு தெரிய வருது. இப்போ சூரியனிலிருந்து சனி வரைக்கும் உண்டான கிரகத்துக்கு கிழமை ஒதுக்குனாங்க. இந்த சூரியன் ஒரு நாளைக்கு ஒரு பாகை நகருது அப்படிங்கிறதுக்காக மாதத்தை ஒதுக்குனாங்க. அதே போல இந்த குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த 30 பாகையை கடந்து அடுத்த 31வது பாகைக்கு போயிடுது. இதுதான் குரு பெயர்ச்சி அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஆனால் இந்த உடுக்களும் நகர்கின்றது. எப்படி? இந்த 60 வருஷம் இருக்குது பார்த்தீங்களா, பிரபவா விபவா சுக்கலா பிரமோத்வதா பிரஜோத்பதி ஆங்கிரச ஸ்ரீமுகான்ட்டு, இந்த 60 வருடமும் இந்த உடுக்களின் நகர்வை வைத்தே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் அங்கே பார்த்தீங்களா 360 பாகையை உடைய 108 கட்டங்களை உடைய சக்கரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மேல்வட்டம் அப்படிங்கிறது ராசி, உள்வட்டம் அப்படிங்கிறது நவாம்சம். இதில் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விவரத்தை தெரிவிச்சிடணுங்க. ராசியில் 180 பாகைக்கு 180 பாகை ராகு கேது இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இது மாதிரி பெரும்பாலும் நவாம்சத்தில் இருக்க மாட்டாங்க. சமயத்தில் கேதுவுக்கு
7 இருக்க வேண்டிய ராகு 8க்குள்ளேயோ அல்லது 6க்குள்ளேயோ இருப்பார். இந்த அளவுக்கு நவாம்சத்தில் சமாச்சாரம் இருக்குது. அப்போ இந்த 60 வருஷம் அப்படிங்கிறது 60 பெருக்கல் 60ன்னு போட்டா இல்லை 6ன்னு போட்டால் 360 வந்துடும். 6 6 36, 66 360 ஆச்சுங்களா? அந்த சக்கரத்தில் 360 பாகை இருக்குங்க. அப்போ ஒவ்வொரு உடுக்குழுக்களும் ஒரு வருஷத்துக்கு 6 பாகை நகர்கிறது. இப்போ இது ஒத்துக்கான நடந்துருமா அப்படின்னா அப்படி இல்லை. வருஷம் முழுக்க அது செல்கின்ற தூரம் 6 பாகை, அந்த ஒரு உடுக்குழு. இப்படி இந்த 27 உடுக்குழுமே இப்படி சுற்றி வர்றது அந்த 360 பாகைக்குள்ளே தான் நிற்கும். அப்போ இப்போ மக நட்சத்திரம் நடக்குது. இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி 2 வருஷம் கழிச்சு இதே மக நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது. அப்போ 2 மக நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தையுமே ஒரே மாதிரி இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த உடு நகர்ந்துட்டே இருக்கிறது பார்த்தீங்களா? அந்த பிரபஞ்சத்தில் அந்த உடு எந்த எந்த பகுதியில் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உடு செயல்படும். அப்போ அந்த உடுல பிறந்த குழந்தையும் அந்த விதியில் இருந்து மாறாது. சரிங்க, இப்போ நான் குறிப்பாக தெரிவிக்க வேண்டிய விவரத்தை தெரிவிக்கிறேனுங்க. ஜாதகத்தில் லக்னப்படியும் கோச்சாரத்தில் ராசிப்படியும் 3ஆம் பாவகத்தில் 6ஆம் பாவகத்தில் 11ஆம் பாவகத்தில் இருந்து பார்க்கப்படும் சனி பார்வை, செவ்வாய் பார்வை, ராகு பார்வை, கேதுவின் பார்வை, இவைகள் எல்லாம் சுப பார்வைகளே. அதாவது இந்த 3ஆம் பாவகத்திலேயோ 6ஆம் பாவகத்திலேயோ 11ஆம் பாவகத்திலேயோ இந்த சனி செவ்வாய் ராகு கேது இருந்தாங்கன்னா நல்லதை செய்வார்கள் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் நுட்பமான விதி. இன்னைக்கு எந்த பஞ்சாங்கத்தில் பார்த்தாலுமே இந்த விதி இருக்கும். அதாவது 3 6 11 கோச்சாரத்தில் இந்த சனி செவ்வாய் ராகு கேது வரும் பொழுது அந்த ராசிக்காரருக்கு அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு இருக்குது. அதே போல சாதகத்தில் லக்னப்படியும் கோச்சாரத்தில் ராசிப்படியும் 1ஆம் பாவகம் 3ஆம் பாவகம் 6ஆம் பாவகம் 8ஆம் பாவகம் 10ஆம் பாவகம் 12ஆம் பாவகம் இந்த பாவகங்களில் இருக்கிற குருவின் பார்வை அசுப பார்வையே. அப்போ குரு பார்க்குது அப்படின்னா இந்த இடத்துல ஏமாற்றம் தான். யதார்த்தத்தை ஏற்கணும், ஏமாற்றத்தை தவிக்கணும். யதார்த்தத்தை ஏற்கணும், ஏமாற்றத்தை தவிர்க்கணும். அப்போ இந்த அமைப்புக்கு ஆதாரமாக பாடல்கள் இருக்கின்றன. 12 7 8 10 5 4 2 1 சனியனே இருந்திட்டால் நட்டம். 12 7 8 10 5 4 2 1 சனியனே இருந்திட்டால் நட்டம். தனிச்சிறை மானபங்கம் தன் அறிவாலே மோசம் மனைவிட்டும் ஆடிவிட்டும் மறுநகரம் ஏறுவாரே அப்படிங்கிற பாடல் இந்த சனிக்கு மட்டும் பொருந்துது அப்படிங்கிறது அல்ல. இந்த சனி செவ்வாய் ராகு கேது இந்த 4 கிரகங்களுக்கும் இந்த பாடல் பொருந்தும். ஏன்னா இந்த 4மே பாவ கிரகங்கள். அப்போ இந்த 4க்குமே தான் பஞ்சாங்கத்தில் இருக்குது. 3ஆம் பாவகத்தில் 6ஆம் பாவகத்தில் 11ஆம் பாவகத்தில் இருந்தால் இந்த 4 கிரகங்களும் நன்மை செய்தாகணும் அப்படிங்கிறது ஒரு கடமையில் இந்த கிரகங்கள் இருக்கின்றன. சரி, இந்த குரு நல்லது மட்டும்தான் செய்வாரா அப்படின்னா அப்படி அல்ல. இப்போ பாருங்க,
ஜென்மத்தில் ராமர்தம் சீதையை வனத்திலே சிறை வைத்ததும், தீதிலாதொரு மூன்றிலே துரியோதனன் படை மாண்டதும், இன்மை எட்டினில் வாலி பட்டமிழந்து போம்படி ஆனதும், ஈசனார் ஒரு 10 தலையோட்டிலே இறந்து உண்டதும், தர்மபுத்திரர் நாளில் வனவாசம் போனதும், சத்திய மாமுனி 6 இரு காலில் தலை பூண்டதும், வன்மை உற்ற ராவணன் முடி 12 வீழ்ந்ததும், மண்ணுமா மாமனை வாழ்வு இருக்காது உறுதியாக குருசாரத்திலே அப்படின்னு எத்தனாயிரம் வருஷத்துக்கு முதல்ல எழுதுனாங்களோ இந்த பாடல்களை படித்தா இங்க பார்வைகளை அமைச்சிருக்கிறேன் நான். அப்போ இந்த 3ஆம் பாவகத்தில் இருந்துட்டு பார்க்கக்கூடிய சனி செவ்வாய் ராகு கேதுவின் பார்வைகளும் நன்மையையே செய்யும். ஏன்னா அந்த 3ஆம் பாவகம் அப்படிங்கிறது அந்த கிரகங்கள் நன்மை செய்யக்கூடிய பாவகத்தில் இருக்குது. அடுத்து 6ஆம் பாவகத்தில் இந்த சனி செவ்வாய் ராகு கேது இருந்துட்டு பார்க்கக்கூடிய பார்வைகளும் நன்மையே செய்யும். 11ஆம் பாவகத்தில் இருந்துக்கிட்டு சனி செவ்வாய் ராகு கேது பார்க்கக்கூடிய பார்வைகளும் நன்மையே செய்யும். அப்போ இந்த பார்வைகள் எல்லாம் ஒரே சதவீதத்தில் இருக்குமா அப்படின்னா அது இருக்காது. நேர் 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய பார்வை 100% அப்படின்னா இப்போ 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடியது இந்த 4 கிரகமுமே. அப்போ 8ஆம் பார்வையாக பார்க்கக்கூடியது செவ்வாய் மட்டுமே. அப்போ அந்த 100% இருந்து 12ல் ஒரு பங்கை கழிச்சிடணுங்க. அந்த அளவில் இந்த செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்குங்க. இதே போல சனி 3ஆம் பார்வையாக பார்ப்பார், சிறப்பு பார்வை. செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்ப்பார், சிறப்பு பார்வை. சனி 10ஆம் பார்வையாக பார்ப்பார், சிறப்பு பார்வை. ராகு கேது 3ஆம் பார்வையாகவும் 11ஆம் பார்வையாகவும் பார்ப்பார்கள். அப்போ இந்த பார்வைக்கெல்லாம் இந்த சதவீதத்தை வச்சு தான் மேலும் அந்த கிரகங்கள் உச்சத்தில் இருக்குதா, மூல திரிகோணத்தில் இருக்குதா, ஆட்சியில் இருக்குதா, புஷ்கர நவாம்சத்தில் இருக்குதா. இந்த புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிறது ஒரு பாதம். அந்த ஒரு பாதத்துக்கு 12,000 விகலை இருக்குதுங்க. அந்த 12,000 விகலையில் அந்த கிரகமானதோ அல்லது லக்னமானதோ 6001வது விகலையில் இருந்தால்தான் 100% புஷ்கர நவாம்சம். சும்மா 1000வது விகலையில் இருந்தால் அது 20% கூட இல்லைங்க புஷ்கர நவாம்சம். அதுக்கு கீழே 100 பாகைகளெல்லாம் இருந்ததுன்னா 2% இப்படிங்கிறத குறைஞ்சி போயிரு. நம்மளுக்குமே இந்த நட்சத்திரத்தில் இத்தனாவது பாதத்தில் தானே இந்த கிரகம் இருக்குது புஷ்கர நவாம்சத்தில். அப்போ ஏன் நல்லது நடக்கலை அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதானுங்க. அப்போ தோற்றத்துக்கு அந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கலாம், ஆனால் அந்த நட்சத்திர பாதத்தின் மையத்தில் இருக்குதா அப்படிங்கிறத வச்சு தான் அதனுடைய பலன் நம்மளுடைய செயல்பாட்டில் நாம் அனுபவிக்க இயலும். சரிங்க, இந்த குரு ஜென்மம் அதாவது லக்னத்தில் இருந்தாலும் சரி, ராசி அதாவது அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கும்பராசின்னு பொதுவாக தெரிவிப்பாங்க. ஆனால் அவிட்டம் 3 நாளில், சதயம் 1 2 3 நாளில், பூரட்டாதி 1 2 3 ஆக 9 பாதத்தில் பிறந்தவங்க தான் கும்பராசிக்காரங்க. இதில் அவிட்டம் 1 2 பிறந்தவங்க மகர ராசிக்காரங்க, பூரட்டாதி 4 பிறந்தவங்க மீன ராசிக்காரங்க. அப்போ இதுலேயும் அப்படித்தான். அந்த மைய பாகம் ஒரு ராசியில் 9 பாகம் இருக்கும். அப்போ அந்த பக்கம் 4 பாகம், இந்த பக்கம் 4 பாகம், அந்த நடு பாகத்தில் இருக்குது பார்த்தீங்களா அந்த பாதம். அந்த பாதத்திலையுமே 6001வது விகலையின் துவக்கத்தில் ஒரு கிரகமோ லக்னமோ இருந்தால்தான்
அது 100% அந்த ராசியில் இருக்குது அப்படின்னு தீர்மானிக்கணும். இதையெல்லாம் அந்த சக்கரத்தின் மூலமாக நாம் செஞ்சிடலாமுங்க. இதை பார்த்தீங்களா, லக்னத்தில் குரு அப்படின்னு இந்த 12 கட்டத்தில் இருக்குது. ஆனால் அந்த சக்கரத்தில் அமைச்சுன்ன 2க்குள்ள குரு வந்துட்டார் பார்த்தீங்களா. அப்போ லக்னத்தில் குரு இருந்தால் ஆகாது, ஆனால் 2ல் குரு இருந்தால் ஆகும் இல்லையா. அப்போ அது குறிப்பிட்டதுக்கு தான் ஆகும், சில இதுக்கு ஆகாது. ஏன்னா வாக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய குரு வாக்கு பாவகத்தில் இருக்கக்கூடாது. தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு தன பாவகத்தில் இருக்கக்கூடாது. அப்போ 2ஆம் பாவகம் தானே இந்த 2க்குமே. அப்போ இந்த 2மே அங்கே சிறப்பு இருக்காது, மற்றதெல்லாம் இருக்கலாமே தவிர்த்து இந்த 2ஐயும் முடக்கி போடும். ஏன்னா அதனுடைய விதி அப்படி. அப்போ இந்த கிரகம் இப்படி இருந்ததுன்னா இதைத்தான் செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருந்துட்டு இருக்குது. அதுபோல 3ல் குரு இருந்தா துரியோதன் நாட்டா அவமானப்பட்டு பதவி இழந்து நாடு பறி போய் பாதியில் உயிர் விடக்கூடிய நிலைமை வந்துடும். அப்போ இது எல்லாமே அவங்கவுங்களுக்கு அப்படியே நடக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. ஏன்னா இந்த குரு இருக்கக்கூடாத இடத்துல இருந்தாலும் கோச்சாரத்தில், ஆனால் ஜாதகத்தில் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் அந்த கோச்சாரத்தினுடைய தீமையான பலனை மட்டுப்படுத்தும். இதில் அவங்க இந்த குருவுக்குண்டான காரக பொருளான மொட்டுக்கடலை, நாட்டு சக்கரை, சீரகம், குருவனுடைய எண்ணிக்கையில் வரக்கூடிய இது ஒரு கோணத்தில் 3. அப்போ 300 ரூபாய் காணிக்கையாக வச்சு வியாழக்கிழமை காலையில் வீட்டிலிருந்து கிளம்பி, அதாவது 6லேருந்து 7 வரைக்கும் வியாழக்கிழமைக்கு இது தோராயமான நேரம் குருவாரை நடக்கும். இதில் கிளம்புனோம்னா மத்தியானம் 1லேருந்து 2க்குள்ளே ஒரு அனாதை குழந்தைகள் இல்லத்தை ஏற்கனவே நீங்கள் தீர்மானித்து வச்சுக்கிறீங்க. அங்கே கொண்டு போய் இந்த 1லேருந்து 2க்குள்ளே இந்த பொருட்களை தானமாக கொடுத்துட்டு இந்த காணிக்கையும் நன்கொடையாக கொடுத்துட்டு மேலும் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கொடுங்க, ரசீது வாங்கிக்கலாம். அப்போ குருவனுடைய தீமையான தாக்கம் தவிர்க்கப்பட்டுவிடும். இப்போ நாம் ரொம்ப வறுமை கோட்டில் இருக்கிறவங்க நீங்கள் சொல்கிற பரிகாரம், அதாவது அங்கே 50 குழந்தை இருக்கிறாங்க, ஒரு 2 கிலோனாலும் வாங்கணும், மொட்டுக்கடலை 2 கிலோ சர்க்கரை வாங்கணும், சீரகம் ஒரு 100 கிராமார் வாங்கணும், அப்புறம் பணம் 300, இதெல்லாம் 1008 பிடிச்சிருக்கும் போல் இருக்குதே, நம்மளால் இது சாத்தியப்படாதே அப்படிங்கிறவங்க கடன்பட்டு பரிகாரம் செய்ய வேண்டியது இல்லை. அந்த குருவனுடைய திருநாமத்தை ஜெபிச்சாவே போதும். அந்த வியாழக்கிழமை குரு ஓரையில் இதை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அந்த பரிகாரம் உங்களுக்கு பயன் தர ஆரம்பித்து விடும். அப்போ அந்த குருதானே தனகாரகன். இதைய செய்கிற போது உங்களுக்கு வரக்கூடிய தனத்துக்கு அங்கே தடை இருந்தாலும் நீங்கி போயிருமுங்க. அப்போ இந்த குருவுக்கு உண்டான இந்த எளிமையான பரிகாரம் அதுவும் செய்யலினா கடன்பட்டு பரிகாரம் செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாதுங்க. நீங்கள் அந்த கிரகங்களின் நாமத்தை ஜெபிச்சாலே போதுமுங்க, நீங்கள் சுபிட்சமான ஒரு வாழ்க்கைக்கு வந்துடுவீங்க. அப்போ இதெல்லாம் யதார்த்தமானதுங்க. இப்போ இன்னைக்கு குழப்பத்தில் போயிட்டு இருக்கிறது ஒரு பெரிய சமாச்சாரமாக இருக்கக்கூடியது செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், சனி தோஷம், இது மாதிரி இருந்துட்டு இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் முதல் இருக்கிறது செவ்வாய் தோஷம். ஆமாம், இந்த மாப்பிள்ளை பையனுக்கு 4 செவ்வாய், நம்மளுக்கெல்லாம் பிள்ளைக்கெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த பையனுக்கு கொடுத்து என்ன பண்ணுறது, நாம் ஏதோ பணக்காரராக இருக்கிறாங்க, சொந்தக்காரராக இருக்கிறாங்க, பக்கத்தால் இருக்கிறாங்கன்னு கொடுத்து நாளைக்கு 4 நாள் திரும்பி வந்துச்சுன்னா 6 கண்ணில் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆகையினால நாம் அதே நாளில் செவ்வாய் இல்லாமல் சுத்த ஜாதகத்துக்காரருக்கே கொடுத்துடலாம், கொஞ்சம் தூரமாக போய் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பெரியவங்க தீர்மானித்து செஞ்சாலுமே அதுக்கு ஜோதிடர்கள் ஆமோதிக்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் இப்போ அந்த 12 கட்டத்தில்
3ல் இருக்கிற மாதிரி செவ்வாய் இருக்கும், 5ல் இருக்கிற மாதிரி செவ்வாய் இருக்கும். ஆனால் இந்த சக்கரத்தில் அமைச்சோம்னா அது 4 செவ்வாய் இருக்கும். அது 40% இருக்கலாம், 80% இருக்கலாம். அந்த அளவில் இந்த சக்கரத்தில் சமாச்சாரம் இருக்குது. இப்போ இதை அனுசரித்து ஒரு பொண்ணு மாப்பிள்ளையை அனுப்பிச்சோம்னா அவங்க சிறப்பாக இல்வாழ்க்கையை வாழ்ந்து நிறைவாக இறுதியில் இயற்கையோடு இணைவார்கள். இதே மாதிரி தானுங்க இந்த ராகு கேதுமே. அதாவது இந்த 12 கட்டத்தில் பார்க்குறத வச்சுட்டு நம்மளுக்கு ராகு கேதெல்லாம் இல்லை, நம்மளுக்கு சுத்த ஜாதகம் அப்படின்னு எழுதியே வச்சுருவாங்க. ஆனால் இந்த சக்கரத்தில் அமைக்கிற போது 2ல் இருக்கும், இல்லாட்டி 1லேயே இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு அது 3ல் இருக்கிற மாதிரி அந்த 12 கட்டத்தில் இருக்கும், இல்லை 12ல் இருக்கிற மாதிரி அந்த 12 கட்டத்தில் இருக்கும். ஆனால் ஒரு நட்சத்திரத்தின் பாத ரீதியாக அந்த கிரகம் எத்தனாவது பாதத்தில் இருக்குது அப்படின்னா அத்தனாவது பாதத்தில் இங்கே எழுதுறதுக்கு இடம் இருக்குது. அந்த இடத்துல அந்த கிரகத்தின் பெயரை எழுதி அதுவும் இத்தனாவது பாகை, இன்ன விகலை, இன்ன கலை, இந்த இதுல எல்லாம் இந்த கிரகம் இருக்குதுன்னு இந்த கணினி ஜாதகத்தில் இருக்கும். ஏன் நோட்லையும் கூட எழுதியிருப்பாங்க. அதைய எழுதுறதுக்கு இங்கே பாகை அளவில் இடம் இருக்குது. 36 பாகை சில்வானத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா 37வது பாகையில் அந்த கிரகத்தை என்ன நேரத்தில் எழுதுறனோ அந்த நேரத்திலேயே புள்ளி வச்சுருப்பேன். இது பார்த்தீங்களா? அப்போது இந்த கிரகம் இந்த ராசியில் இந்த புள்ளியில் தான் இருக்குது. அப்போ இந்த புள்ளி என்பது இந்த லக்னத்துக்கு இது எத்தனாவது பாவகத்தில் இருக்குது முதல்ல. அது மட்டும் இல்லாமல் இது அந்த பாவகத்தில் எவ்வளவு சதவீதத்தில் இருக்குது இதெல்லாம் இதை சக்கரம் தெரிவிக்கும். அப்போது ஒரு 33% இந்த செவ்வாய், ராகு கேது, சனி இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா தோஷம் செய்யக்கூடிய இடத்துல இது திருமண வாழ்க்கையை பாதிக்காது. அப்போ எப்படி அப்படின்னா அந்த லக்ன பாவகம் இருக்குது பார்த்தீங்களா, அதே பாகத்தில் ஒரு ராசிக்கு 9 பாகம். இப்போ இதில் நான் தெரிவிக்கக்கூடியது பாகம்னு வரும், பாதம்னு வரும், பிரிவு அப்படிங்கிறது வரும், பகுதி அப்படிங்கிறதும் இதில் இருக்குது. அப்போ மேச ராசியை உதாரணத்துக்கு இந்த இடத்துல தெரிவிக்கிறேனுங்க. முதல் பிரிவில் 15 பாகை ஆண் பகுதி அப்படின்னு இருக்கும். பின்னால ஒரு 15 பாகை பெண் பகுதியும் இருக்கும். அடுத்த ரிஷபத்தில் முன்னாடி 15 பாகை பெண் பகுதியும் இருக்கும். அப்போ இந்த 15 அந்த 15 சேர்த்துனோம்னா சேர்ந்த மாதிரி 30 பாகை இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் அடுத்து ரிஷபத்தில் 2வது பகுதியான 16வது பாகையின் துவக்கத்திலிருந்து 30வது பாகையின் நிறைவு வரைக்கும் ஆண் பகுதி. மிதுன ராசியில் 1வது பாகையின் துவக்கத்திலிருந்து 15வது பாகையின் நிறைவு வரைக்கும் ஆண் பாகம் அப்படின்னு இருக்கும். அப்போ அங்கேயும் சேர்ந்த மாதிரி 30 பாகை ஆண் அப்படின்னு சேர்ந்த மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ ஒரு கோணத்தில் பார்க்கும் பொழுது 30க்கு 30 அப்படின்னு எடுத்தோம்னா அது 30மே ஆணு 30மே பெண்ணு அப்படின்னு வந்துரு வட்டம். ஆனால் ஏன் இப்படி பண்ணினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் இந்த அர்த்தநாரி அப்படிங்கிற தத்துவம் வருது. ஒரு ஆம்பளை எடுத்துட்டாலும் சரி அந்த ஆம்பளைக்கு பாதி சமாச்சாரம் பெண் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இடப்பாகம். ஒரு பொண்ணை எடுத்துட்டாலும் சரி அதுக்கு வடப்பாக பாதி, அதாவது இப்படி பிரித்தோம்னா இந்த பாதி ஆண் பகுதியாக இருக்கும். இந்த அடிப்படையில் தான் இந்த ராசி சக்கரத்திலையுமே ஒரு ராசிக்கு முன்னால் இருக்கிறது அந்த ராசி ஆண் ராசியாக இருந்தால் ஆண் பாகம், பெண் ராசியாக இருந்தால் பெண் பாகம் இப்படி அமைச்சாங்க. அப்போ இயற்கையோட இணைஞ்ச மாதிரியே தான் இந்த ஜாதக ஜோதிடத்தை ஏன் இன்னும் ஆழமாக போனால் ஜோதிடத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த இயற்கையோடு இணைஞ்ச மாதிரி நாம் வாழ்க்கையை அமைச்சிட்டு வாழ்ந்தோம்னா
நம்மளுடைய வாழ்க்கை குறைந்தபட்சம் ஆறுதலாக அமைந்து போய்விடும். அப்போ எந்த சூழ்நிலையும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, வருத்தப்பட வேண்டியதில்லை, வேதனைப்பட வேண்டியதில்லை. அப்போ ஆறுதலாக வாழ்கிறேன், வாழ்ந்தான் அப்படிங்கிறதே இன்னைக்கு பெரிய சமாச்சாரமாக இருக்குது. உலகத்தில் இந்த ஆறுதல் இல்லையேன்று ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஆறுதலை எளிமையாக நாம் அடையணும் அப்படின்னா இது போன்ற எளிமையான சமாச்சாரங்களை நம்ம கடைப்பிடிச்சோம்னா உறுதியாக அந்த ஆறுதலை நம்மால் பெற இயலும். இதை பார்த்தீங்களா, ஒரு கிரகமோ அல்லது லக்னமோ இன்ன பாகை, இன்ன கலை, இன்ன விகலையில் இருந்தா அது இன்ன ராசியில், இன்ன நட்சத்திரத்தில், இத்தனாவது பாதத்தில் தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கான அட்டவணை. இதையெல்லாம் வச்சு தான் இதையெல்லாம் அமைச்சிருக்கிற. இதில் இன்னும் ஒரு சிறப்பான அட்டவணை இதை பார்த்தீங்களா, இந்த அட்டவணையை கொண்டு இன்னும் நுட்பமாக அந்த சக்கரத்தில் கிரகங்களை நிறுத்திடலாம். ஏன்னா இந்த இடத்துல லக்னம் அப்படிங்கிறது கூட ஒரு கிரகம்தான். லக்னங்கிறது நாமளே ஒரு கிரகம்தான். ஆகையினால இந்த அளவில் கிரகங்களை அந்த சக்கரத்தில் நிறுத்திடலாமுங்க. அப்போ இது அந்த ராசியில் 1வது பாகத்தில் இருக்குதா, இல்லை 5வது பாகத்தில் இருக்குதா, 9வது பாகத்தில் இருக்குதா, இது எல்லாத்தையுமே தெளிவாக நம்மளுக்கு தெரிவிக்கக்கூடிய அட்டவணைங்க. இதையெல்லாம் பயன்படுத்தி ஜோதிடர்களே, ஜோதிட வித்வான்களே, மக்களுக்கு நல்வழியை நீங்கள் தெரிவிக்கணும்னு விண்ணப்பிச்சுக்கிறனுங்க. சரிங்க, இப்போ இதுக்கு உதாரண ஜாதகத்தை நான் இப்போ தெரிவிக்கிறனுங்க. யதார்த்தத்தை ஏற்பீர், ஏமாற்றத்தை தவிர்ப்பீர். இதை பார்த்தீங்களா, லக்னத்தில் சந்திரன். அப்போ ராசியும் லக்னமும் ஒரே ராசி தான். சந்திரன் இருக்கிறது தானே ராசி. அப்போ இது மீன லக்னம், மீன ராசி. இதுக்கு 3ஆம் பாவகத்தில் சனி இருக்கிறார், 5ஆம் பாவகத்தில் ராகு இருக்கிறார், 6ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருக்கிறார், 11ஆம் பாவகத்தில் கேது இருக்குது. அப்போ இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, அப்படியே 3, 6, 11 இந்த சனியோ ராகுவோ செவ்வாயோ கேதுவோ இருந்தால் கெடுதலை செய்ய மாட்டாங்கண்டே அந்த அளவில் இந்த சக்கரத்தில் இருக்குது. இது உண்மையாகத்தான் இருக்குதா அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா, லக்னமும் சந்திரனும் பூரட்டாதி 4 இருக்குது. இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம். எப்படின்னு கேளுங்க, இந்த ஒட்டப்பட ராசி பூரா ஆண் ராசியாக வரும். மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், இந்த 6 ராசியும் ஒற்றைப்படை ராசி, ஆண் ராசி. ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம், இந்த 6 ராசியும் இரட்டைப்படை ராசி, பெண் ராசிகள்ட்டு வந்தாச்சு. இதே கோணத்தில் தான் ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒத்தப்படை பாதம் அல்ல ஆண் லக்னம் இருக்கக்கூடிய பாதம். இதை எப்படி தீர்மானிக்கணும் அப்படின்னா, நவாம்சத்தில் மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் ஒரு ஆண் ஜாதகத்தினுடைய லக்னமாகப்பட்டது இந்த ராசியிலே தான் நவாம்சத்தில் இருக்கணும். இல்லைன்னா அந்த ஜாதகம் அமைச்சு லக்னம் அமைச்சது தவறு அப்படின்னு கருத்து இருக்குது. அடுத்து 2, 4ஆம் பாவகத்தில் தான், 2, 4ஆம் பாதத்தில் தான் இந்த பெண்ணினுடைய லக்னம் இருந்தாகணும். இதெல்லாம் அடிப்படை விதி. ஏன்னா ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, ஒத்தப்பட ராசியெல்லாம் ஆணுக்குண்டானது,
இரட்டைப்படை ராசி எல்லாம் பெண்ணுக்கு உண்டானது. அதே மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் ஒற்றைப்படை நட்சத்திர பாதமெல்லாம் ஆணுக்கு உண்டானது, லக்னம் இருக்க வேண்டியது. இரட்டைப்படை பாதமெல்லாம் பெண்ணுக்கு லக்னம் இருக்க வேண்டியது. அப்போ இதை பார்த்தீங்களா, இந்த ராசியில் 4ஆம் பாதத்தில் பூரட்டாதியில் இந்த லக்னமும் சந்திரனும் இருக்குது. அப்போ இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் அப்படிங்கிறத இதிலிருந்து தீர்மானிச்சிடலாம். அப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, சனி 3ஆம் பாவகத்தில் அவர் 100% அளவில் இருக்கிறாரு. இங்கே பார்த்தீங்களா, அப்போ இந்த சனி நல்லதை செய்வார். இதை பார்த்தீங்களா, ராகு 5ஆம் பாவகத்தில் 100% இருக்கிறார். அதுக்கு எதுக்காக 11ஆம் பாவகத்தில் கேது இருப்பார். அப்போ அந்த கேது அந்த ராகுவை பார்ப்பார். ராகு பார்க்கறதுனால அந்த அஞ்சலி இருந்துட்டு இந்த சமயோசித புத்தி, பூர்வ புண்ணியம், புத்திரத்துல எல்லாம் இடையூறு செய்கிறாப்புல இருந்தாலும் செய்யாமல் போயிடுவார். ஏன்னா நேருக்கு நேரு கேது நல்ல இடத்துலேருந்து பார்க்குறாரு 11ஆம் பாவகத்திலிருந்து. அப்போ அந்த தீமையையும் இந்த கேதுவின் பார்வை தவிர்க்க செய்து அங்கேயே நன்மையை உண்டாக்க செய்யும். என்னமோ கேதுன்னா 5ல் கேது இருந்தா புத்திர தோஷம், 5ல் ராகு இருந்தா புத்திர சோகம் அப்படின்னு ஒரு பொதுப்படையான கருத்து இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு நாம் ஆய்வு செஞ்சு அதை அமைச்சோம்னா அந்த சமாச்சாரத்துக்கு அங்கே வேலை இல்லை அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு ஆணு ஜாதகமோ பெண் ஜாதகமோ நம்ம வீட்டில் இருக்கிற வரனுக்கு வருதுன்னா அதில் 5ல் இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஜோதிடரை இல்லை உங்களுக்கு எந்த ஜோதிடர் மனசுக்கு பிடிச்சதோ அந்த ஜோதிடரை கொண்டு போய் இது எப்படிங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் கூட இது தெரியுமாங்கிறது கேள்விக்குறி. ஏன்னா உலகளவில் இந்த சக்கரம் இல்லைங்க. ஆகையினால நான் பின்னால் சொல்லுவேன் என்னுடைய விவரத்தை. என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய மகனுடைய ஜாதகத்தை தெளிவுபடுத்தி கொண்டு அது தோஷமுள்ள ஜாதகமா தோஷம் இல்லாத ஜாதகமா என்பதை உறுதி செய்து கொண்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தை நீங்கள் பார்த்து இணைச்சிங்கன்னா அவங்களுடைய இல்லற வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும், குடும்ப வாழ்க்கை குதூகலமாக அமைஞ்சுவிடும். நீங்களும் சீக்கிரம், அதாவது பெற்றோர்களே பேரம்பேத்தியில் கொஞ்சி விளையாடலாம். அந்த அளவுக்கு இதில் சமாச்சாரம் இருக்குது. மேலும் இன்னைக்கு இந்த சதவீதத்தை அளவில் எல்லாம் யாரும் தெரிவிக்கிறது இல்லை. இதை பார்த்தீங்களா, இந்த சதவீதத்தை எல்லாம் நான் இதில் குறிச்சிருக்கிறேன். இது மட்டும் இல்லை, புறவுக்கும் ஒரு சக்கரம் இருக்குது, அதுலேயும் இந்த சதவீதம் இருக்குது. பார்த்தீங்களா, இதெல்லாம் சரியான ஆய்வுக்கு பின்னால் வந்த தீர்மானங்கள். ஆகையினால இது தப்பாது. இது மட்டும் இல்லை, இந்த பரிகாரம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இல்லையா, எளிமையான பரிகாரத்தை இப்போ நான் தெரிவிக்கிறேனுங்க. அஸ்வினி மகம் மூலம், அஸ்வினி எட்டி மரம், மகம் ஆலமரம், மூலம் மராமரம். இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்கள், இந்த உடுக்களுக்கு உண்டான மரங்கள். இந்த மரங்களுக்கு நாம முடிஞ்ச அளவுக்கு சாணி தடத்துலையும் கூட கிடக்கு, அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் ஒரு குண்டாவில் போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி அந்த தண்ணியை அந்த மரங்களுக்கு ஊற்றி வந்தாலே இந்த கேதுவனால் இருக்கக்கூடிய தோஷங்கள் அத்தனையும் நீங்கி போயிருங்க. இதே போலத்தான் பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரங்களுக்கும் மரங்கள் இருக்குது. அடுத்து கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்களுக்கும் மரங்கள் இருக்குது. அடுத்து கிருத்திகை உத்திரம் உத்திராடம், அடுத்து ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதுகளுக்கும் மரங்கள் இருக்குது. அடுத்து மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இதுகளுக்கும் மரங்கள் இருக்குது. திருவாதிரை சுவாதி சதயம் இவைகளுக்கும் மரங்கள் இருக்குது. புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இவைகளுக்கும் மரங்கள் இருக்குது. பூசம் அனுசம் உத்திரட்டாதி இவைகளுக்கும் மரங்கள் இருக்குது. ஆயில்யம் கேட்டை ரேவதி இவைகளுக்கும் மரங்கள் இருக்குது. ஏன்னா இந்த மரத்து பேரெல்லாம் சொல்லிட்டு இருந்ததுன்னா நேரம் ஆயிரு அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மரங்கள் எல்லாம் ஒரு புனிதமான இடத்துலையோ அல்லது கோவில்களிலேயோ பெரியோர்கள் வைத்து இருக்கிறார்கள். நாம அங்கே போய்
அங்கேயே குழாய் இருக்கு, தண்ணி வரும். அந்த தண்ணியை பிடிச்சி எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு உண்டான எண்ணிக்கையில் வலப்புறமாக சுற்றணும்னா சுற்றி வந்து ஊற்றணும். இந்த ராகு கேதுக்கு இடப்புறமாக சுற்றி வந்து ஊற்றணும். ஏன்னா இது இடப்புறமாக சுற்றுற கிரகம். ஆகையினால அதனோட வாக்கில் நாம் செஞ்சிட்டோம்னா அதெல்லாம் சாந்தி ஆகிக்கும். அப்போது இந்த கோச்சார கிரகங்கள் கெடுதல் செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கட்டும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கெடுதல் செய்யக்கூடிய நிலைமையில் இருந்தாலும், தசாபுத்தி அந்தரம் கெடுதல் செய்யக்கூடிய நிலைமையில் இருந்தாலும், அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான மரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நட்சத்திரத்துக்கு உண்டானது, அந்த மரங்களுக்கு தண்ணி ஊற்றினாவே அந்த கிரகங்கள் எல்லாம் சாந்தமாயிக்குங்க, அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் சாந்தமாயிரு. இந்த வதை வயநாசியம், முடக்கு நட்சத்திரம், இந்த முடக்கு ராசி இப்படி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது அத்தனை செயலிழந்து போயிருங்க. இந்த அந்தந்த நட்சத்திர மரங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்தால் போதுங்க. மேலும் தளத்தில் கிடக்கிற சாணி இருந்ததுன்னா கொண்டு போய் போட்டு தண்ணி ஊற்றினா மேலும் சிறப்பு. அப்போ இதே எளிமையான பரிகாரம். ஆகையினால பணம் இல்லையேன்னு நீங்கள் பயக்க வேண்டாம். நட்சத்திரங்களுடைய நாமத்தை ஜெபிக்கிறது, கிரகங்களுடைய நாமத்தை ஜெபிக்கிறது, ராசியினுடைய நாமத்தை ஜெபிக்கிறது, இது மாதிரி திதியினுடைய, யோகத்தினுடைய, கருத்தினுடைய, வருடங்கத்தினுடைய எல்லா சமாச்சாரத்துக்கும் அந்த நாமங்களை நாம் ஜெபிச்சாவே போதுமுங்க. அதனுடைய தீமையில் இருந்து நாம் தப்பிச்சுக்கலாமுங்க. அந்த மரமாகட்டும் அது பாட்டுக்கு வளரும், இனவிருத்தி செய்யும். அப்போ அதுக்கு உண்டான நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாம் சாந்தமாயிரும். அதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய தீமைகளும் தவிர்க்கப்பட்டுவிடும். சரிங்க, இப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்களா 12 கட்ட ஜாதகத்தை நான் அமைச்சிருக்கிறேன். இந்த 12 கட்டத்தில் லக்னத்துக்கு 2ல் ராகு, 8ல் கேது, 12ல் செவ்வாயின்னு இருக்குது பார்த்தீங்களா. இதே நிலைமைய இந்த சக்கரத்தில், இது வந்து நவாம்ச சக்கரம். அப்போ அந்த பாத ரீதியாக, அதாவது அஸ்வினி 1ஆம் பாதத்தில் லக்னம் இருக்குது, இது பார்த்தீங்களா. ரேவதி 4ஆம் பாதத்தில் செவ்வாய் இருக்குது. அப்போ இது பாவகத்தை அமைக்கிற போது லக்னத்தில் 80% செவ்வாய். அப்போ 12ல் செவ்வாய் இல்லைன்னு உறுதியாச்சு பார்த்தீங்களா. அடுத்து 2ல் ராகு, 8ல் கேதுன்ட்டு இருக்குது. இந்த 2ல் ராகு இருக்குதா அப்படின்னா, அதாவது லக்னம் இருக்கிற ராசிக்குமே இந்த ராகு இருக்கிற ராசி 2வது ராசி தான் மேலோட்டமாக பார்க்குற போது. ஆனால் இந்த 2வது ராசியில் 9வது பாகத்தில் ராகு இருக்கிறார். அப்போ அடுத்த ராசி 3ஆம் பாவகமாக வந்துடும். அப்போ 3ஆம் பாவகத்தில் 80% ராகு இருக்கிறாருங்க. ராகு தோஷம் இல்லை. ராகு தோஷம் இல்லைன்னா இங்கே கேது தோஷம் இருக்காது. கேது 9க்கு வந்துடுவார். அப்போ இப்படி யதார்த்தமாக இருக்குதுங்க. இந்த 12 கட்டத்தில் பார்த்துட்டு அது சம்பந்தமாகவே மணமகளையோ தீர்மானித்து திருமணம் செஞ்சு வச்சா அந்த திருமணம் வெற்றி பெறாமல் 50% தோல்வியில் போயிட்டு இருக்குது இன்னைக்கு. ஏன்னா இந்த 2 தலைமுறைக்கு முறையெல்லாம் இந்த மாதிரி சமாச்சாரம் இல்லையா, அப்பவும் இந்த ஜோசியம் தானே இருந்தது அப்படின்னு இங்கே கேள்வி கேட்கலாம். ஆனால் அப்பெல்லாம் பெண்கள் வந்து இந்த மாதிரி படிக்கவில்லை. அது மட்டும் இல்லை, இன்னைக்கும் கூட நடைமுறையை பார்த்துட்டு தமிழ்நாடு சட்டசபையில் 4 பெண்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அது மட்டும் இல்லை, பெண்களைத்தான் இல்லத்தரசின்னு தெரிவித்தாங்க. ஆம்பளையில் இல் வாழ்வானதை தெரிவித்தாங்க. இல் வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை, திருவள்ளுவரே ஆதாரத்தை தெரிவிச்சிட்டார். அப்போ ஒவ்வொரு சமாச்சாரத்துக்குமே பெண்மையின் பங்கு அதிக அளவில் இருக்குதுங்க. உதாரணத்துக்கு காளை மாடு, பசு மாடுன்னு தெரிவிப்பாங்க. இதில்
காளை மாடு பசு மாடோடு சேர்றதோடு சரி. அந்த பசு மாடு தான் அது எத்தனை மாதமோ அது வரைக்கும் அது சுமந்துட்டு இருந்துட்டு அப்புறம் கண்ணை போடுது. அந்த கண்ணுக்கு பாலும் கொடுக்குது. இந்த இடத்துல இன்னொரு கொடுமையும் நடக்குது. அந்த கன்று தன் தாயான பசுவின் இடத்துல பால் குடிச்சிட்டு இருக்கிற போது அந்த கண்ணை பிரித்து கொண்டு போய் இன்னொரு கம்பத்தில் கட்டிடுவாங்க. அப்புறம் தான் பால் கறப்பாங்க. அப்போ பால் அபிஷேகம் தான் சிறப்புன்னு இன்னைக்கு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. எப்படி பால் வருதுன்னு பார்த்தீங்களா? அம்மாவும் குழந்தையும் அம்மா பால் கொடுக்க குழந்தை குடிச்சிட்டு இருக்குது. இதைய தடுத்து போட்டு எடுக்கிற பால் நம்மளுக்கு பாவ விமோசனம் கொடுக்குமா? பாவ விருத்தியை செய்துவிடும். இப்படித்தான் இன்னைக்கு தெரியாதனமா என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது. ஆகையினால தெரிஞ்சதை நல்லா தெரிஞ்சுட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா சிறப்பாக நீங்களும் வாழ்வீர்கள், உங்களுடைய சந்ததியும் வாழ வைப்பீர்கள். அப்போ பார்த்தீங்களா, இந்த 12 கட்டத்தை பார்த்துட்டா இதில் ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷம்ட்டு எல்லாமே இருக்குது. அப்போ இதை சக்கரத்தில் அமைக்கிற போது ஒரு தோஷமும் இல்லை. அப்போ இந்த 12 கட்டம் பாட்டுட்டு தான் இன்னைக்கு ஏமாந்துட்டு இருக்குது. ஒரு 50% திருமணம் தோல்வியில் போயிட்டு இருக்குது. இதுலேயுமே இன்னும் ஒரு வருத்தத்தக்க சமாச்சாரம் 50 பேருக்கு புருஷன் முன்னாடிக்கு குழந்தை இல்லை. 50 புருஷன் முன்னாடிக்கு தான் குழந்தை பிறக்குது. 50 புருஷன் முன்னாடிக்கு குழந்தையே ஆக மாட்டேங்குது. ஆகையினால தான் அங்கங்கே செயற்கை கருத்தரித்தல் மையம்னு வச்சிருக்கிறாங்க. இந்த 2 தலைமுறைக்கு முதல்ல 50 வருஷத்துக்கு முதல்ல இந்த செயற்கை கருத்தரித்தல் மையம்ட்டு நாம் காதில் கேட்டிருக்கிறோமா? அப்போ ஏதோ ஒன்று தெரிஞ்சதே தெரியாதனமாக விட்டுட்டாங்க. கிணத்தை விட்டாங்க. முதல்ல நல்லா கேட்டுக்குங்க. திருமணமான பொண்ணு மாப்பிள்ளைக்கு வெத்தலைவாக்கு போட சொல்லணும். அவசியமாக போட சொல்லணும், போட வைக்கணும். அப்போ தான் நீங்கள் அப்பா அம்மா ஆக சீக்கிரம் அது வழிவகுக்கும். அடுத்து திருமண பந்தலில் உட்காருக்கிற பொண்ணு கூட இப்படி குத்த வச்சுதான் உட்காருவாங்க. இது சுகப்பிரசவத்துக்கு வழிவகுக்கும். இதையெல்லாம் இன்னைக்கு கடைப்பிடிக்கிறாங்களா? 2 பேர்த்தையுமே இந்த மாதிரி நாக்காளி போட்டு நல்லா காலை தொங்க போட்டு குறை வச்சிடறாங்க. இன்னைக்கு சாப்பிட்ற போதுமே நாக்காளியில் தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. சமணம் கூட போட்டு கூட தேவையில்லை. அப்போ எப்படிங்க சுகப்பிரசவத்துக்கு அங்கே வழி ஏற்படும்? நல்ல பெண்கள், அதாவது பெரியம்மாமார்கள் சிந்திச்சு பார்த்து செயல்படுங்கள். அடுத்து நாமெல்லாம் சின்ன பையனாக இருக்கிற போது இந்த ரோசா பாக்குக்கோசரம் வெத்தலை வாக்கு தடுத்துக்கிட்டு போனால், கல்யாணமானவி தான் வெத்தலை வாக்கு போடணும் அப்படின்னு தாத்தா பாட்டியை நம்மளை குறுக்காட்டிடுவாங்க. அப்போ அந்த வெத்தலை வாக்கில் எவ்வளவு சமாச்சாரம் இருக்கிறது இந்த இடத்துல யோசனை பண்ணிக்கோங்க. அப்போ அவங்க 2 பேர்த்துக்கு ஒரு ஈர்ப்பு சக்தியை உருவாக்குறதுமே இந்த வெத்தலை வாக்கு தான். அந்த ஈர்ப்பு சக்தியினால சீக்கிரம் வம்ச விருத்தி ஏற்படுத்துறதுமே இந்த வெத்தலை வாக்கு தான். ஆகையினால இன்னைக்கு ஒன்றுமே இல்லைங்க. கோயிலுக்கு தேங்காய் பழம் கொண்டு போனோம்னா அதில் முதல்ல வெத்தலை வாக்கு வச்சுட்டு தான் மற்றதெல்லாம் வைக்கிறாங்க. இன்னொன்று வாஸ்து புருஷன் அப்படின்னா, வாஸ்து புருஷன் எஞ்சிச்சுட்டாரு, வாஸ்து புருஷன் தந்தை சுத்தி அதாவது பல்லு விலைக்கு குளிச்சுட்டு இருக்கிறாரு, வாஸ்து புருஷன் பூசையில் இருக்கிறாரு, அடுத்து வாஸ்து புருஷன் உணவு உட்கொண்டிருக்கிறார், அடுத்து வாஸ்து புருஷன் தாம்பூலம் தரிக்கிறார். இந்த தாம்பூலங்கிறத வெத்தலை வாக்கு பார்த்தீங்களா? அந்த வெத்தலை வாக்கு எவ்வளவு முக்கியமான சமாச்சாரம் எல்லாம் நம்ம முன்னோர்கள் வச்சிருக்கவாங்கன்னு. ஆகையினால பெற்றோர்களே இந்த இளைஞர்களுக்கெல்லாம் திருமணம் ஆன உடனே இந்த வெத்தலை வாக்கு போடுறத ஒரு சடங்காக நீங்கள் இனிமேல் செஞ்ச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்னொரு 50 வருஷத்துக்குள்ள இந்த செயற்கை கருத்தரித்தல் மையமே இல்லாமல் பறி போடலாமுங்க. அப்போ குழந்தை இல்லையேன்னு 4-5 வருஷம் பார்த்துட்டு தேன இந்த செயற்கை கருத்தரித்தல் மையத்துக்கு போகிறாங்க. அப்போ இங்கே கல்யாணமாகி அடுத்த வருஷத்துலேயே குழந்தையாயிட்டா
அந்த மையத்துக்கு வேலையில்லாமல் போயிடும் பார்த்தீங்களா. இதை வந்து மருத்துவர்களோ இன்னும் அந்த செயற்கை கருத்தரித்தல் மையத்துக்கு உட்பட்டவர்களுக்கோ நான் எதிராக தெரிவிக்கவில்லை. கருத்தை இயற்கையாக முன்னே என்ன நடந்ததோ அது நடக்கணும். பொதுமக்கள் வருத்தப்படாம வேதனைப்படாம மன அமைதியோட வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நான் தெரிவிக்கிறேனுங்க. ஆகையினால பெற்றோர்களே பெரியோர்களே திருமணம் ஆனவர்களுக்கு இதை எடுத்து சொல்லி நீங்கள் அவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொள்கிறேன். இப்பதான் ஒரு ஜாதகத்தை அமைக்கிறோம். அந்த ஜாதகக்காரருக்கு என்ன வயசு என்ன மாதம் என்ன நாள்னு தீர்மானிக்கணும். அந்த தீர்மானிச்சாத்தேன்னு நடக்கக்கூடிய தசா புத்தி அந்த சமாச்சாரத்தை நாம் தெரிஞ்சுக்க இயலும். அப்போ இந்த இன்னைக்கு நடக்கிறது அந்த ஜாதகருடைய பிறந்த தேதியை எழுதிடுவாங்க. அதாவது நாள் மாதம் வருஷம் முதல் கொண்டு அடுத்து இன்னத்த நாள் மாதம் வருஷம் அதையும் மேலே எழுதிடுவாங்க. அதிலிருந்து இதை கழிச்சோம்னா இன்ன வருஷம் இன்ன மாதம் இன்ன நாள் அப்படிங்கிறது அங்கே இருக்கும் வந்துடு. இது 4வது படிக்கிற பையனை போட சொன்னாலும் இந்த கணக்கை போட்டுருவா. இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த திசை வருஷம்னு இருக்குது பார்த்தீங்களா. சரி ஒரு 45 வருஷம் அப்படிங்கிற அளவில் இந்த ஜாதகருக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 45 வருஷத்தை அங்கே தச வருஷத்தில் எப்படி காங்கிறது அப்படின்னா உருமகா திசை சனி இருப்பு 10 வருஷம் அப்படின்னு அங்கே எழுதியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது சனிக்கு அடுத்தது புதன் 17 வருஷம் ஆக 27 வருஷம். அதுக்கு அடுத்தது கேது 7 வருஷம் 27 ஒரு 7 34 வருஷம். அடுத்து சுக்கர 20 வருஷம் 34 20 54 54ல் இன்னைக்கு ஜாதகருடைய 45 வயசை கழிச்சோம்னா 9 வருஷம் இருப்பு சுக்கரன் தசை அப்படின்னு தெரிவிச்சிருவாங்க. ஆனால் திசை வருஷம் என்பதே 360 நாள். நடைமுறை வருடம் அப்படிங்கிறதே 365 நாள். அப்போ அந்த திசை வருஷத்துக்கு கீழே இந்த ஜாதகருடைய வயதை போட்டு கழிக்கிற போது அதுக்கு முதல்ல செய்ய வேண்டியது நடைமுறை வருடத்தை திசை வருடமாக மாற்றணும். அப்போ இங்கே 45 அப்படிங்கிறது திசை வருஷமாக மாற்றுற போது 46 கூட வந்துடும். அப்போ 46 வருஷத்தை அந்த திசை வருஷத்தில் அமைச்சு கழிச்சோம்னா அப்படியே சொன்னோம் பார்த்தீங்களா. இன்னும் 10 வருஷம் சுக்கரன் தசை பாக்கி இருக்குதுண்டு அது 9ஆக போயிடும். அப்போ சமயத்தில் அந்த திசை முறியறமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, வேறு திசை ஆரம்பித்து நடக்கும். இன்னும் சுக்கரன் தசை தான் நடக்குது அப்படின்னு தெரிவிச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வேறு புத்தி நடந்துட்டு இருக்குதுன்னா இன்னுமே இந்த புத்தி தான் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா ஒரு வருஷம் தானே வித்தியாசம் இருக்குது. ஒரு புத்தி அப்படிங்கிறது வந்து சனி திசைக்கு 3 வருஷம் 3 நாள். இப்படி அந்த எந்த திசை வருஷம் அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு புத்தி நாட்களும் அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு வருஷம் குறைவாக இருக்குதோ திசை வருஷம் எண்ணிக்கை இருக்கிறது சூரியன் தான் 6 வருஷம். அதுக்கு வந்து புத்தி நாள் கம்மியாக இருக்குங்க. அப்போ சமயத்தில் இந்த திசையே மாறி போயிரு. இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வர்றதுனால புத்தியும் மாறி போயிரு. அந்தரம் சாதாரணமாக மாறி போயிரு. அப்புறம் வேற திசை நடக்கும், வேற புத்தி நடக்கும், வேற ஒரு அந்தரம் நடக்கும். ஆனால் இன்னும் இந்த ஜாதகத்துக்கு இந்த திசை தான் நடக்குது, இந்த புத்தி தான் நடக்குது, இந்த அந்தரம் தான் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு ஜோதிடருக்கு தெரிவிக்கக்கூடிய பலன் அங்கே ஒத்து வராது. அப்போ இதுக்கு சப்பக்கட்டுக்கு இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சனி செவ்வாய் ராகு கேது 3 6 11 கோச்சாரத்தில் இருந்தா. அதே மாதிரி குரு 2 5 7 9 11ஆம் பாவகங்களில் கோச்சாரத்தில் இருந்தால் நல்லது செய்யும். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இங்கே நல்லது நடக்கும். இவங்க வந்து பாருங்க, இந்த புத்தி முடிஞ்சு இந்த புத்தி நடக்கிறதுனால இந்த நல்லது நடக்குது அப்படின்ட்டுருவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்குது. அப்போ இது எல்லா சமயத்திலுமே அப்படிதான் நடந்துட்டு இருக்குமா அப்படின்னா அந்த புத்தி அந்த கோச்சார கிரகம் இந்த குரு எடுத்துட்டா வருஷத்துக்கு ஒரு ரொம்ப மாறி போயிடுவார்.
ஆனால் புத்தி 3 வருஷத்துக்கெல்லாம் இருக்குது இந்த சனி புத்தியெல்லாம். அப்போ அடுத்த 2 வருஷம் அங்கே கெடுதல் நடக்கிறதுக்கு ஆகிப்போகும். இன்னொன்று இந்த இடத்துல கவனிக்கணும், சூரியரும் செவ்வாயும் தங்களுடைய தசா புத்திய அந்தரத்தில் முதற் பங்கிலும், குருவும் சுக்கிரனும் தங்களுடைய தசா புத்திய அந்தரத்தில் நடுப்பங்கிலும், சந்திரன் சனி தங்களுடைய தசா புத்திய அந்தரங்களில் கடைப்பங்கிலும், புதன் ராகு கேது இவர்கள் தங்களுடைய தசையில் தங்களுடைய புத்திக்கு மேலேயும் செயல்படுவார்கள். புத்திக்கு இந்த 3ல் ஒரு பங்கெல்லாம் கிடையாது. அந்த 3லையுமே அந்த ஒரு பங்குலையுமே அது குறைஞ்சு போயிடும் இந்த 3 கிரகத்துக்கு. அப்போ இதை தசைக்குமே நாம் எடுத்துக்கோணும், புத்திக்குமே எடுத்துக்கோணும், அந்தரத்துக்குமே எடுத்துக்கணும். அப்போ ஒரு இந்த குறிப்பிட்ட கிரகங்கள் எல்லாம் அந்த திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கிறது இந்த விதிக்கு கட்டுப்பட்ட பகுதிக்குள்ளதான் இருக்குதா, அப்பதான் அது செயல்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத தீர்மானிக்கும். இதெல்லாம் பழைய நூல்களில் இருக்குதுங்க. இந்த ஜோதிட அரிச்சுவடிங்கிற நூலே நம்மக்கிட்ட இருக்குது, பஞ்சாங்க கணனம் அப்படிங்கிற நூலை நம்மக்கிட்ட இருக்குது. இந்த நூல்கள் எல்லாம் இந்த பாருங்க, இப்போ மத்தியானம் சாப்பிட்டீங்க இல்லையா அப்பளம், அந்த அப்பளத்தை கொஞ்சம் அமுத்தி எடுத்தோம்னா பொறிஞ்சு போயிடும். அந்த மாதிரி நிலையில தான் அந்த புத்தகத்தினுடைய தாள்கள் இருக்கின்றன. அவைகளை எல்லாம் நகல் எடுத்துட்டு முடிஞ்சதை எழுதி தான் உங்கள்கிட்ட இதையெல்லாம் தெரிவிக்கிறனுங்க. ஆகையினால பெரியோர்களே பெற்றோர்களே இதனை கடைபிடித்து மக்களுக்கு நல்ல வழியை காட்ட வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகட்கு, திணை துணை நன்றி செய்யணும் பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவர், ஞாலம் கருதினும் கைகூடும் இடத்தாட் காலம் கருதி செய்யின். இதெல்லாம் பரிகாரத்தில் வந்துடுங்க இந்த குறள். அனைவருக்கும் நன்றிங்க. என்னுடைய விவரமுங்க, ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் கருணாகரன் பெருந்துறை வட்டத்துக்குள்ள தான் விஜயமங்கலம் இருக்குதுங்க. என்னுடைய அலைபேசி வரிசை எண் 88 70 53 10 83ங்க. அனைவருக்கும் நன்றிங்க. எப்போதும் போல மிகவும் சிறப்பாக நமக்கெல்லாம் கருத்துரை வழங்கிய விஜயமங்கலம் கருணாகரன் ஐயா அவர்களுக்கு மருதாச்சலம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள்.